الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن تعدوا نعمة الله لا تحصوها وقال أيضا لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم إن عذابي لشديد صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت والعاجز من أتبع نفسه هواها فتمنى على الله أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியமான உலமாக்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஹக்கு ஜல்ல ஷானுஹு வ தஆலா பெருமதியான ஒரு இரவுல பெருமதியான ஒரு இடத்துல அல்லாஹுடைய ரசூல் அல்லாஹுடைய தீன் இந்த விஷயங்களை பேசுற பாக்கியத்தையும் கேட்கிற பாக்கியத்தையும் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். அல்லாஹுக்கு அதிகமாக நன்றி செலுத்தோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, எங்களுக்கு எல்லாம் தெரியும், பயங்கரமான ஒரு காலம், பாவங்கள் மலிந்த காலம், பாவங்கள் பழகின காலம். பாவம் எல்லாம் இப்ப பழகி போய் நன்மைகள் செஞ்சு செஞ்சு பழகிறத போல பாவங்களும் பழகி போன காலமாக மாறிக்கொண்டு போகுது. இப்படியான பயங்கரமான ஜமான்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எங்களை இந்த மாதிரியான மாஹோல்ல நல்ல விஷயங்களின் பக்கம் அல்லாஹ் எங்களை ஒன்று சேர்க்கிறான்னு சொன்னா இது அல்லாஹுடைய தனிப்பெரும் கிருபையாக இருக்கு. இது அல்லாஹுடைய தனிப்பட்ட அன்பாக இருக்குது. பாவத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு தவிர்த்து கொள்றதுக்குரிய மிக முக்கியமான ஒரு வழிதான் இப்படியான நல்ல காரியங்கள்ல எங்களை நாங்க ஈடுபடுத்தி கொண்டே இருக்கிறது. எந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை கேட்போமோ, நல்ல விடயங்களை பேசுவோமோ, அதை கொண்டு ஈமான்ல அதிகரிப்பு உண்டாகி கொண்டே இருக்கும். ஈமான் அதிகரிக்க அதிகரிக்க பாவத்துல வெறுப்பு உண்டாகும். ஈமான்ல குறைபாடு வர வர பாவத்துல இன்பம் உண்டாகும். ஈமான வச்சுத்தான் பாவத்தினுடைய நிலைமைகள் மாறுறது. ஒரு மனிதன் ஈமானுக்குரிய முயற்சியை செஞ்சு செஞ்சு ஈமான்ல அதிகரிப்பு உண்டாகி கொண்டே போகுது என்று சொன்னா அவரு அமால்களின் பக்கம் இன்பம் உள்ளவராக ஆகுவார். தொழுகையில இன்பம், குர்ஆன்ல இன்பம், ஜிக்ர்ல இன்பம், நல்ல காரியங்கள்ல இன்பம். எப்ப இந்த உழைப்புல குறைபாடு நடக்குமோ, ஈமான்ல குறை உண்டாகுமோ, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நேரத்துல பாவத்துல இன்பம் உண்டாகும். பாவம் செய்யறதுல, பாவத்தை பார்க்கறதுல, பாவமான விஷயங்களை கேட்கறதுல, பாவத்தை பற்றி பேசுறதுல இன்பம் உண்டாகும். உதாரணமாக உம்மா வாப்பட முகத்தை பார்க்கறது எவ்வளவு பெரிய பாக்கியம், தாய் தந்தையுடைய முகத்தை பார்க்கறது எவ்வளவு பெரிய பாக்கியம்.
ஆனா இன்றைக்கு கவலையான விஷயம், உம்மா வாப்பட உறவை முறிச்சு கொண்டு பெருமை பேசுறவங்களும் இருக்கிறாங்க. உம்மா வாப்பட உறவு முறிஞ்சிருக்குது, மாச கணக்கில் வருட கணக்கில் பெற்றோர்களுடைய உறவே இல்லை, ஆனா அதை வச்சு பெருமை பேசுறவங்களும் இருக்கிறாங்க. அல்லாஹ் மன்னிக்கும். அண்மையில ஒரு சகோதரரை சந்திச்சோ, அவரு உம்ராவுக்காக வேண்டி போய் வந்திருந்தாரு. அவருடைய வீட்டுல போய் பேசிக்கொண்டிருக்கிற நேரம் தகப்பன் கேட்டார், மகன் போனாரான்னு சொல்லி. மகன் போனாரான்னு கேட்டார். தொகலை தாய் தந்தைகளுடைய முகத்தை பார்க்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, ஒரு நல்ல புள்ள இரக்கத்தோட பாசத்தோட அன்போட பணிவாக தந்த தாய் தந்தையுடைய முகத்தை பார்க்கிறது இருக்கிறே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவருக்கு பூர்த்தியான ஹஜ்ஜம் மப்ரூரா, பூர்த்தியான ஹஜ்ஜுடைய கூலி எழுதப்படுது. பூர்த்தியான ஹஜ்ஜுடைய கூலி. இப்ப இங்க நிறைய ஹாஜிமார்கள் இருப்பீங்க, ஹஜ்ஜுக்கு போனவங்க. இப்ப நான் நினைக்கிறேன் 7, 8, 9 லட்சம் இருக்குமா? இப்ப ஹஜ்ஜுக்கு போறதா இருந்தா யோசிச்சு பாருங்க. 7, 8 லட்சம் 10 லட்சம் செலவழித்து ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவங்க யாராவது உத்தரவாதத்தோட சொல்லுமா, இந்த ஹஜ்ஜ கபூல், இந்த ஹஜ் கபூல்? யாருக்கு சொல்லு? கியாமத்துல தான் பார்க்கணும். அல்லாஹ் ரிட்டர்ன் தருவானா இல்லாட்டி அந்த ஹஜ்ஜன் மப்ரூராவா சொல்லி கியாமத்துல தான் பார்க்கணும். சொல்களை நபியவங்க சொன்னாங்க, தாய் தந்தையுடைய முகத்தை சந்தோஷமாக சிரிச்ச முகத்தோட பார்க்கிறது இருக்குது, இது பூர்த்தியான ஹஜ், பூர்த்தியான ஹஜ். அதுல எந்த சந்தேகமும் இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், ஒரு நாளைக்கு நாங்க 100 தடவை பார்த்தா, ஒரு நாளைக்கு நாங்க 100 தடவை பார்த்தா எப்படி? கேள்வி. இன்றைக்கு எங்களுக்கு டைம் இல்லை உம்மா அப்பாவை பார்க்க, இன்றைக்கு எங்களுக்கு நேரம் இல்லை. 7 நாளும் ஆபீஸ்ல தான். உம்மா கோல் பண்ணி கெஞ்சிரா, மகன் வாங்கலே, மகன் வாங்கலே, உங்களை பார்த்து மிச்ச நாள். வாப்பா கெஞ்சிராரு. மகன் கெஞ்சாட்டியும் மனைவி இடத்துல சொல்லுவாங்க, என்ன அவனை காணவே இல்லை, என்ன மகள் வரவே இல்லை, அவன் பிஸி, தாய் தந்தையர்களை பார்க்க நேரம் இல்லை, கூட்டாளியை பார்க்க நேரம் இருக்கு, வேற வேற பராக்கான வேலைகள்ல நேரம் செலவழிக்க நேரம் இருக்கு. அதுக்கெல்லாம் லீவ் போடுறாங்க, எல்லாம் செலவழிக்கிறாங்க, ட்ரிப் போறாங்க, அதுக்கெல்லாம் டைம் இருக்குது. பெத்த தாய் தகப்பன் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு நாளைக்கு 100 தடவை எங்களுக்கு பார்த்தா எப்படி? நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ்வுடைய ஹஸானா விசாலமானது. நீங்க 100 தடவை பார்த்தாலும் 100 ஹஜ்ஜுடைய கூலி, பூர்த்தியான ஹஜ்ஜுடைய கூலியை அல்லாஹ் தருவார். அவர்களை நான் சொல்ல வர விஷயம் என்னண்டா, இன்றைக்கு நல்ல காரியங்களுக்கு நலவுகளுக்கு எங்களுக்கு நேரம் கொடுக்க இயலாது. ஏன்? ஈமானுடைய குறைபாடு. இதே வேற வேற பாவமான காரியங்களுக்கு. அதனால்தான் ஹதீஸ்ல நபி அவங்க சொன்னாங்க, பாதிரு பில் அமாலி ஸாலிஹா ஃபிதனன் கத்அல் லைலில் முظلم يصبح الرجل مؤمنا ويمسي كافرا ويمسي مؤمنا ويصبح كافرا. யபீஉ, நபி அவங்க சொன்னாங்க, யபீஉ தீனஹு பிஅரபின் மின துன்யா. இன்னைக்கு ஃபித்னா எப்படி எப்படி மாறிக்கொண்டு போகுது என்று சொன்னாங்க, பாதிரு பில் அமாலி ஸாலிஹா, நல்ல காரியங்களுக்கு நேரம் கொடுங்க, நல்ல காரியங்களை மிக வேகமாக செய்யுங்க, நல்ல அமல்களின் பக்கம் மிக வேகமாகுங்க. ஏன் காரணம்? ஃபித்னன் கத்அல் லைலில் முظلم, இரவினுடைய இருள் எவ்வளவு வேகமாக வருகின்றதோ அது போல பாவங்களும் இன்று வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. பாவங்கள் நிறைந்த காலம். மூத்தவர்கள்ட்ட கேட்டு பாருங்களே, ஆரம்ப காலங்கள் எப்படி இருந்துச்சு என்று சொல்லி சில மூத்தவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம். நாங்க படம் ஒன்று பார்க்க போகணும்னு சொன்னா, அடுத்த ஊருக்கு போகணும், அப்படி போகணும், இப்படி போகணும்னுவாங்க. இப்ப அப்படியா இருக்கு, இப்ப அப்படியா இருக்கு. அல்லாஹ் மன்னிக்கணும். மஸ்ஜிதுக்குள்ளாலேயே போன வச்சு கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறான். மஸ்ஜிதுக்குள்ளாலேயே கையுள்ளுக்கு பாவம். ஜும்மாவுடைய குத்துபா நடக்குது, பின்னால இருந்து கேம்ஸ் விளையாடுறாங்க மொபைல்ல.
பயான்கள் நடக்குது, அப்பயும் மொபைல்ல இருக்கிற வாட்ஸ்அப் மெசேஜ பார்க்க காட்டிலும் நிம்மதி இல்லை. தொழுது முடிச்சு அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ், அது நல்லா தெரியும். முதலாவது சலாத்தோட பறந்து முடிஞ்சு, இரண்டாவது சலாம் போன்ல தான் இருக்கிறார். முதலாவது சலாம் கொடுத்ததோட பறந்து முடிஞ்சின்றது அந்த பறந்து நல்லா தெரியும். தொடையில பாத்தியா சூரா பறந்துன்றது படிச்சில்ல, அத்தையாத் பறந்து படிச்சில்ல, ஆனா அஸ்ஸலாமு அலைக்கும் போல பறந்து முடிஞ்சின்றதை படிச்சிருக்கிறான். அதுல இன்பம். தொழுது முடிச்சதோட அந்த மொபைல் எடுத்து பார்க்க காட்டிலும் நிம்மதி இல்லை. தொழுகையில கூட மொபைல போட்டு எப்படி ஆஃப் பண்ணி அல்ல, ஆஃப்ல இருக்குது. எப்படி இருக்குது? சைலண்ட்ல. அது பொக்கெட்லயே போக்கல ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கு. இனி எங்க இங்க அடிக்கிற அடி கல்பு நடுங்குது. பொக்கெட்ல அடிக்கிற அடி எங்க நடுங்குது? கல்பு நடுங்குது. இனி இமாம் அந்த பாட்டுல ஓத வேண்டியதான். இன்றைக்கு தொழுக வந்தத நேற்று முதலாவது யாரோ பயான் சொல்ல நான் கேட்டேன். ஒரு பிள்ளைகிட்ட கேட்டாலாம், இமாம் ஜமாத்துனா என்ன வாப்பா, நீ என்ன விளங்கி இருக்கிறா? அவன் சொன்னா கொப்பி பண்றேன். இமாம் ஜமாத்துண்டா அந்த பிள்ளை என்ன சொன்னிச்சாம்? கொப்பி பண்றேன். அது என்னமா கொப்பி பண்றேன்? இமாம் செய்யறாரு, நாங்க செய்யறோம். இமாம் செய்யறாரு, நாங்களும் செய்யறோம். உண்மைதானே? இமாமுக்கு பருவ மிஸ் ஆகினாலும் மஅமூம் எப்படி இருக்கணும்? இவருக்கு பருவொன்று மிஸ் ஆகிருக்கு என்ற சிந்தனை அவருக்கு இருக்கணும். இது அவரோட சேர்ந்து இவரும் போறார், அவரோட சேர்ந்து இவரும் போறார். இமாமுக்கு பருவ மிஸ் ஆகிறது விளங்குதில்லை, அவர் ஏதோ மறதியில முன்ன பின் ஆகியிருக்கலாம். சுகளை மஅமூம்கள் தெளிவாக இருக்கணுமே. அப்ப என்ன, அது உண்மைதான், கொப்பித்தான் பண்றாங்க, கொப்பித்தான் பண்றாங்க. சில நேரத்தில் பருந்து மிஸ் ஆகி தொழுகையில சலாமும் கொடுத்தாச்சு, ஒருவருக்குமே ஞாபகம் இல்லை. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்லுகின்றேன், அப்படியும் நடந்ததை என் கண்ணால் நான் பார்த்தேன். பின்னால சொல்ல அவ்வளவு பேரும் பருந்து ஒன்று மிஸ் ஆகிட்டு, அவ்வளவு பேருமே அந்த இமாமை பின்தொடர்ந்து சலாமும் கொடுத்தாச்சு. ஆக கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானுக்குரிய உழைப்பு செய்யப்பட இல்லை, ஈமான்ல அதிகரிப்பு உண்டாக இல்லை. ஈமானுடைய பலகீனம் எங்க போயிட்டு நிக்குது? பாவத்தில் மனிதனுடைய சிந்தனை போகுது. பாவங்களின் பக்கம் மனிதன் பழக்கப்படுகிறான். பாவம் பெரிதாக விளங்குதில்லை, சர்வ சாதாரணமாக மாறிக்கொண்டு போகுது இன்றைக்கு. ஏன்? ஈமானுக்குரிய உழைப்பு இல்லை. குர்ஆனை திறந்து அழுகுறாரா? தொலைக்கு தக்பீரை கத்தின அல்லாஹ்ட சிந்தனை வருதா? கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்றானே, இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வஇதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. முஃமின்கள் யார் தெரியுமா? முஃமின்கள் யார் தெரியுமா? நம்பிக்கையாளர்கள். நம்பிக்கையாளர்கள். முஃமின் யாரு? அல்லாஹ்வை நம்பினவன், அல்லாஹ்வை நம்பியவன், உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டவன். நாங்க யோசிக்கணும், நாங்கெல்லாம் முஃமின் லிஸ்ட்ல வந்துட்டோமா என்று சொல்லி. அல்லாஹ் சொல்றான், எப்படியானவர்கள் தெரியுமா முஃமின்கள்? இதா ذுகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். அல்லாஹ் என்ற வார்த்தையை சொன்னா அவர்களுடைய உள்ளம் நடுங்குமாம், அவர்களுடைய உள்ளம் நடுங்குமாம். அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வை பற்றி பேசப்பட்டா சொல்களே, அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். அர்த்தம் தெரியும் எல்லாத்துக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் எல்லாத்துக்கும் அர்த்தம் தெரியும். ஆனா எந்த அளவுக்கு அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் எங்கட உள்ளத்துல இறங்கி இருக்குது, எவ்வளவுக்கு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அல்லாஹ்வுடைய ஞாபகம் செய்யப்பட்டா, அல்லாஹ்வை பற்றி பேசப்பட்டா, அல்லாஹ்வுடைய குதிரத்துகள் வல்லமைகள் சொல்லப்பட்டா எங்கட உள்ளம் நடுங்குதா? இல்லையே சோர்களே. நடுங்கிறதாக இருந்தால் நாங்கள் அப்படியான பாவங்களில் ஈடுபட மாட்டோமே. தொழுகையில் என்கிற சிந்தனை மாறாது. மாறினாலும் பயப்படுவான், பயப்படுவான். தொழுகையில எங்க சிந்தனை மாறி போகுதே. நாளைக்கு அல்லாஹ் இந்த தொழுகையை தூக்கி இந்த முகத்துல வீசிடுவானே என்ற அச்சம் வருமா இல்லையா? இந்த அளவுக்கு நாங்கள் அல்லாஹ்வை பயப்படுறோம். பாவமான காரியங்கள் இந்த கண் பார்க்காது, அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கிற நேரத்தில். பாவமான விஷயங்கள் இந்த காது கேட்காது, பாவமான விடயங்கள் இந்த உள்ளம் சிந்திக்காது.
பாவத்தின் பக்கம் எங்கட கால்கள் நடக்காது. எங்களை முழு உடல் உறுப்புகளும் அங்க அவயவங்களும் அல்லாஹ் விரும்பியபடி செயல்படும். சஹாபாக்களுக்கு அப்படித்தான். ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்களே, அதானுடைய சத்தம் கேட்டா அலியுடைய உடம்பு மஞ்சள் ஆகுமா. சுப்ஹானல்லாஹ். எப்படி ஒரு பயம் இருந்திருக்கும் அல்லாஹ்வை பத்தி, எவ்வளவு ஒரு அச்சம் இருந்திருக்கும் அல்லாஹ்வை பத்தி. இன்றைக்கு எங்களுக்கு அதானுடைய சத்தம் பரக்கத்தா கேட்குது, மாஷா அல்லாஹ். ஆனா பள்ளி முன்னுக்காலே போறாரு. அப்படி சுபமா வீட்டுல அடிச்சுட்டு மாஷா அல்லாஹ் தொழிலுக்கு போறாங்க. இன்றைக்கு கணக்கும் இல்ல. அதானுடைய சத்தம் கேட்க கேட்க பைக்க முறுக்கிறாரு, கடையில உட்கார்ந்து கொண்டே இருக்கிறாரு. வேலைகளை முடிச்சுட்டு தொழலாம், அல்லது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஹோல்சேலா இரவையில் அடிக்கிற கூட்டமும் இருக்கத்தான் செய்து. இதுதான் எங்களுக்கு அல்லாஹின் மீது இருக்கிற அச்சம், அல்லாஹின் மீது இருக்கிற பயம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, குர்ஆன் சொல்லுது, அல்லாஹுடைய வார்த்தையை கேட்டா, அல்லாஹ் பத்தி சொல்லப்பட்டா அவருடைய உள்ளம் நடுங்கோடும், அவருடைய உள்ளம் நடுங்கோடும். சஹாபாக்கள் நடுங்கினாங்க, தொழுகையில மயங்கி மயங்கி விழுந்தாங்க, மயங்கி விழுந்தாங்க. சில சஹாபாக்கள் சொல்றாங்க, ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சுபஹுடைய தொழுகையை தொழுவிப்பாங்களாம். அவருடைய அழுக சத்தம், அவருடைய அழுக சத்தம் தண்ணீரை கொதிக்க வச்சா எப்படி ஒரு சத்தம் உண்டாகுமோ அது போல விம்மி விம்மி அழுவாங்க, விம்மி விம்மி அழுவாங்க தொழுகையில. தொழுகை அல்லாஹ் என்ற வார்த்தை கேட்கிற நேரம் அவருடைய கண்கள் கண்ணீர் வடித்தது, உள்ளம் நடுங்கியது, பாவத்தில் இருந்து தூரமாகினாங்க. இதுதான் சஹாபாக்கள், இதுதான் முஃமின்கள். وَإِذَا تُلِيَتْ عَلَيْهِمْ آيَاتُهُ زَادَتْهُمْ إِيمَانًا. குர்ஆன் ஓதப்பட்டால், அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் அவர்களுக்கு முன்னால் திலாவத் செய்யப்பட்டால் زَادَتْهُمْ إِيمَانًا, ஈமான் அதிகரிக்கும்டாங்க. ஈமான் அதிகரிக்கணும், ஈமான்ல கூடுதல் உண்டாகணும். அதனால தான் ஹதீஸ்கள்ல வந்திருக்கு, ஒரு முஃமினுடைய 2 நேர தொழுகை ஒரே மாதிரி இருக்க இயலாது, ஒரு முஃமினுடைய 2 நாட்கள் ஒரு மாதிரி இருக்க இயலாது. துஹருடைய தொழுகைக்கும் அஸ்ருடைய தொழுகைக்கும் வித்தியாசம் வேணும். என்னத்துல வித்தியாசம்? ஈமான்ல. எங்கட தொழுகை எந்த அமைப்புல இருக்கு, எங்கட குர்ஆன் எப்படி இருக்கு, தொழுகையில ஓதின சூரா என்னன்னு கேட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? தொழுகையில் இமாம் என்ன ஓதினு கேட்டா கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஏன்? சிந்தனை இல்லையே, சிந்தனை இல்லை. ஈமானுடைய குறைபாடு எங்க? ஈமான் அதிகரிக்கிறது மறதியில தொழுகிறான் மனிதன், மறதியில. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆகவே இன்றைக்கு பாவங்கள் மிகைத்ததினால, பாவங்கள் மலிஞ்சதினால, பாவங்கள் பழகி போனதுனால இன்றைக்கு மனிதனுடைய அமால்கள்ல ரூஹானியத்தில், நூறானியத்தில் பிரகாசமும் இல்ல, உசுரும் இல்ல. எங்கட பாஷையில பச்சை தண்ணி. எங்கட தொழுக, எங்கட ஜிக்ர், எங்கட குர்ஆன் திலாவத்துகள் மற்றும் உள்ள எங்கட அஹ்லாக், அல்லாஹ்வோடு இருக்கிற தொடர்புகள், சகோதரர்களே, இது எல்லாத்திலையும் பலகீனம். காரணம் என்ன? ஈமானுக்குரிய உழைப்பு சரியாக செய்யப்படல, அதனுடைய பலகீனம் இது எல்லாத்துக்கும் அடிக்கு, எல்லாத்துக்கும் படுது. ஆகவே இந்த காலத்துல ஈமானுடைய இந்த உழைப்பு இருக்கிறது, இது வாஜிப், செஞ்சுதான் ஆகணும், உழைப்பு செஞ்சுதான் ஆகணும். உங்களோட சக்கராத் சரியாக அமையணுமா? ஒவ்வொருவருடைய சக்கராத் கலிமாவோடு அமையணுமா? அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தோட மௌத்த அடையணுமா? சொல்களே, இந்த உழைப்பு வாஜிப். இது அவர் செய்யணும் இவர் செய்யணும் இல்ல. ஒவ்வொரு தனி மனிதனும் நேரங்களை, காலங்களை, உடல் பொருளை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில தியாகம் செஞ்சு ஆகணும். காரணம் ஈமானுக்குரிய உழைப்பு, இது வேறொன்றுமல்ல. ஈமானுக்குரிய உழைப்பு. ஒவ்வொருத்தரும் தனிமையில உட்கார்ந்து சிந்திக்கணும், ஏண்ட நிலைமை எப்படி இருக்குது, ஏண்ட ஈமானுடைய லெவல் எப்படி இருக்குது. யாருக்கிட்டையும் போய் உட்கார்ந்து பேசி கதைச்சு பார்க்க தேவையில்லை, தனிமையில உட்கார்ந்து சிந்திக்கலாம். நான் தொழுகைக்கு தக்பீர கட்டினா என்ற நிலைமை என்ன, குர்ஆனை கையில எடுத்தா என்ற நிலைமை என்ன, என்ற குடும்ப வாழ்க்கையுடைய நிலைமை என்ன, என்ற கொடுக்கல் வாங்கல ஹராம் இல்லாம இருக்குதா? தனிமையில உட்கார்ந்து சிந்திக்கணும். எந்த அளவுக்கு எந்த வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகி இருக்குது. 40, 50, 60, 70 வருஷம் தப்லீகுடைய உழைப்பு,
மாஷா அல்லாஹ் பரவலாக உழைப்பு செஞ்சிருக்கிறோம். ஆனால் எந்த அளவுக்கு ஈமான் அதிகரிச்சிருக்கு, ஈமான் எந்த அளவுக்கு உறுதி வந்திருக்கு. சஹாபாக்களுடைய குறுகிய கால வாழ்க்கை, குறுகிய கால அந்த வாழ்க்கை, நபியோட இருந்த அந்த மாஹோல் 23 வருஷம். அவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாக நேரம் கொடுத்த பட்டம் என்ன தெரியுமா? அந்த சஹாபாக்களுக்கு என்ன பட்டம் கொடுத்தாங்க? அஸ்ஹாபி கன்னுஜூம், இந்த சஹாபாக்கள் வானத்தில் மின்னும் நட்சத்திரங்களை போல சொன்னாங்க. வானத்தில் மின்னும் நட்சத்திரங்களை போல. அவர்கள நீங்க யாரை பின்பற்றினாலும் வலித்து வர மாட்டீங்க, யாரை பின்பற்றினாலும் வலித்து வர மாட்டீங்க. அபூ ஜஹலுடைய மகன் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு, ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொலை செய்த அந்த வஹ்ஷ் இப்னு ஹர்பாக இருந்தாலும் சரி, இவங்களே எல்லாமே சஹாபா. உழைப்பு அப்படி இருந்துச்சு. ஈமானுக்குரிய உழைப்பு செஞ்சு 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 அவர்கள் எந்த அளவுக்கு மாறினார்கள், எந்த அளவுக்கு மாறினார்கள். அவர்களுடைய அமல்களுடைய நிலைமைகள் எப்படி இருந்துச்சு? கையை ஏந்தினா சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய உதவியை கண்டாதான் நிப்பாட்டுவாங்க. இதுதான் ஈமானுக்குரிய உழைப்பு. அதனால்தான் சஹாபாக்கள் சொல்றாங்க, தஅல்லம்னல் ஈமான் قبل ان نتعلمنا القرآن ثم تعلمنا القرآن فازددنا ஈமானா. நாங்க முதலாவது ஈமானுக்குரிய உழைப்பை தான் செஞ்சோம். கல்பை சீராக்கினாங்க, அல்லாஹ்வோட தொடர்பாக்கினாங்க. அல்லாஹ்வால தான் அனைத்தும் நடக்கும் என்ற பரிபூரணமான நம்பிக்கையை 1% கூட குறையாம கல்வில நிறைச்சாங்க. அதுக்காக வேண்டிய எல்லா தியாகத்தையும் மேற்கொண்டாங்க, எல்லா தியாகத்தையும். ஊரோட்டு போகணுமா, போக தயார். மனைவிமார்கள் விதவையாக்கப்படணுமா, விதவையாக்க தயார். பிள்ளைகள் அனாதையா, பிரச்சனையே இல்ல. சொத்து செல்வங்கள் பறிக்கப்பட்டு ஒன்றுமே இல்ல, நாட்டை விட்டு போங்கன்னு விரட்டினாங்க. எங்களுக்கு ஈமான் தேவை, ரப்புடைய பொருத்தத்துக்காக வேண்டி தொகை அதையும் செஞ்சாங்க. உழைப்பினுடைய வெகுமதி என்ன? சுப்ஹானல்லாஹ், கையை ஏந்தினா அல்லாஹ்வுடைய உதவியை கண்டாங்க. சஹாபாக்களோட பேரை சொன்னாலே பெரும் பெரும் நாடுகளுடைய தலைவர்கள், பயில்வான்கள் பயந்தாங்க. அவங்கள வராங்க, அவங்களோட மோதியெல்லாம் வெத்தேலாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஈமான் இருந்துச்சு. உலகத்துடைய அமைப்புல எல்லாம் நார்மல் தான். அவங்க பெரிய வீடு வாசல்கள் இல்ல, வாகனங்கள் இல்ல, பட்டம் பதவிகள் இல்ல, ஆட்சி அதிகாரங்கள் இல்ல. சஹாபாக்கள் பெரிய பணக்காரர்கள், பெரியோர் கூட்டம் இல்ல. சொற்ப சஹாபாக்கள் தான் வசதி உள்ளவர்களாக இருந்தாங்க. பாக்கி உள்ளதெல்லாம் பசியோட பட்டினியோட. ஈமான்ல எல்லாரும் பூர்த்தி, துன்யான அடிப்படையில எல்லாம் குறை, எல்லாம் குறை. பசியில பல நாட்கள் கழித்த சஹாபாக்கள், இந்த பூமி ஆட்சி செஞ்ச கலீஃபாக்கள், ஹஜ்ரத் அபூபக்கர், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா மஸ்ஜித்ல வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. கேட்டாங்க, என்னவாப்பா இங்க நீங்க? சொன்னாங்க, பசி யா ரசூலுல்லாஹ், வேற ஒன்றும் இல்ல, பசி. பசி கொடுமை எப்படி இருக்கும்? வீட்டுல ஒன்றும் இல்ல, சின்ன மனைவி பசியில, பிள்ளைகள் பசியில. நபியர்களை கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய வருகை எந்த பசி உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததோ அதே பசிதான் என்னையும் கொண்டு வந்ததுன்னு சொன்னாங்க. இதுதான் உலகத்துடைய வாழ்க்கை. அவர்களுடைய ஆடைகள் எந்த மாதிரி? சஹாபாக்களுடைய ஆடைகள் எல்லாம் பெரிய பெரிய லெவல்ல. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆடைகள் என்று சொன்ன அவர்களுக்கு சில நேரத்தில் ஒரே ஒரு ஆடைத்தான் கணவன் மனைவி மாறி மாறி உடுத்துக்கொண்டாங்க. நபிக்கு முன்னால சஹாபாக்கள் மஜ்மால இருப்பாங்க. எப்படி தெரியுமா? ஒருவர் பின் ஒருவர் மறைந்து மறைந்து உட்காருவாங்க. ஏண்டா அவுரத்தை மறைக்கிற அளவுக்கு தான் ஆடை இருந்துச்சு. பூர்த்தியாக போத்துறதுக்கு ஆடை இல்லை அந்த சஹாபாக்களுக்கு. துனியால எல்லாம் குறைத்தான். நபிக்கே அப்படித்தான், நபியே அப்படித்தான். நபியுடைய மகள், நபியுடைய மருமகன், நபியுடைய குடும்பம், அஹ்லுல் பைத், ஒரு உடுப்பில்ல, சரியான உடுப்பில்ல உடுக்கிறதுக்கு. குளிர் காலங்கள்ல எத்தனையோ சம்பவங்கள் தாலீம்ல ஹயாத்து சஹாபால பதிவாக்குறாங்களே. குளிர் காலம், போர்த்தி கொண்டதுக்கு ஒன்றும் இல்ல, அப்படியே கால நெஞ்சோட அணைச்சு கொண்டிருக்கிறாரு. அந்த சூட்ல சரி அந்த குளிரை தாங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி புடவை ஒன்றும் இல்ல போத்துறதுக்கு. எவ்வளவு கஷ்டமாக இருக்கும், எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். எங்களுக்கு சகோதரர்களே அப்படியான நிலைமைகள். யாராவது ஒரு ஆளை கொண்டு வரையிலுமா? யாராவது ஒரு ஆளை கொண்டு வரையிலுமா? ஒரு உடுப்பு, ரெண்டு உடுப்பு,
நாங்க பயணம் போறோம்டா கபட அல்மாரியை திறந்தா எந்த உடுப்பை உடுக்கிறேன்னு யோசிக்கிறாங்க. பெண்களை தான் பொதுவாக சொல்லி, இப்ப ஆண்களும் அப்படித்தான். அவ்வளவு உடுப்பு நிறைஞ்சிருக்கு, அவ்வளவு உடுப்பு நிறைஞ்சிருக்கு. சஹாபாக்களுக்கு இருந்தது ஒன்று அல்லது ரெண்டு. நபியுடைய வீட்டுக்கு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா வந்தாங்க. நபி அவங்க தூங்கி கொண்டிருக்கிறாங்க, அழுகுறாங்க, விம்மி விம்மி அழுகுறாங்க. அவருடைய கண்ணீர் நபியுடைய முகத்தில் விழ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன உமர் அழுகுறீங்க? நபியுடைய வீட்டை சுற்றி பார்த்தாங்க. தோழர்களே, நபியுடைய வீட்டுல ஒன்றுமே இல்லை, ஒரு தண்ணீர் தோல் துருத்தியும் கொஞ்சம் போல கோதுமை மாவும். நபி அவங்க ஈச்ச ஓலைக்கு மேலால படுத்துக் கொண்டிருக்கிறாங்க. அகிலத்துக்கே தலைவர். இந்த குர்ஆன் சொல்லுதோ, வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே உங்களை நாங்க இந்த பூமிக்கு ரஹ்மத்தாக அனுப்பியிருக்கிறோம் சொல்ல குர்ஆன் சொல்லுது. அந்த நபியுடைய வாழ்க்கை தான் இது. கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமரே அல்லாஹ் தந்த இந்த துன்யாவுடைய வாழ்க்கையை நீங்க பொருந்திக் கொள்ளலையா? நீங்க பொருந்திக் கொள்ளலையா? சொன்னாங்க, உமரே எங்களுக்கு உலகம் வாழ்வதற்காக வேண்டி தந்த இடம் அல்ல, எங்களுக்குரிய வாழ்க்கை மௌத்துக்கு பின்னாலே இருக்கு. சொன்னாங்க ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ரதித்து பில்லாஹி ரப்பா وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. அல்லாஹ்வை ரப்பாகவும் இஸ்லாத்தை மார்க்கமாகவும் அல்லாஹ்வுடைய தூதரை நபியாகவும் நான் பொருந்திக் கொண்டேன் என்று சொன்னார். இதுதான் அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை. வீடு வாசல்கள் என்ன சஹாபாக்களுடைய வீடு வாசல்கள்? எங்களுக்கு வெள்ளம் வந்து வந்து காணி விலை கூடிக்கொண்டே போகும். ஒரே வெள்ளம், இந்த வருஷம் 3-4 வெள்ளம். ஆனா மாஷா அல்லாஹ் பவுண்டேஷனை போட்டு 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 ஊட ஒசத்தி கட்டுங்க வாடான்னு சொல்லல தோழர்களே. எங்களுக்கு அல்லாஹ் குறை வச்சில்ல தோழர்களே, எங்களுக்கு அல்லாஹ் குறை வச்சில்ல. அல்லாஹ் பரக்கத்தாக தந்து கொண்டு தான் இருக்கிறான். சஹாபாக்களோட ஊடு ஒரு துண்டு தான் இருக்கு, ஒரே ஒரு துண்டு. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு கஷ்டமான வாழ்க்கை, எவ்வளவு கஷ்டமான வாழ்க்கை. ஒரு தடவை சாப்பாடு வந்து அவட கையில எடுத்து பார்த்துட்டு சொன்னா, 3 நாளைக்கு பின்னால ஃபாத்திமாவுடைய வயிற்றுக்கு போற முதலாவது சாப்பாடு இல்லை. நபியவங்க வீட்டுக்கு வெளியில வந்து அனுமதி கேட்பாங்க. மகளுடைய வீட்டுக்கு வெளியில வந்து மகள் நேரம் கழிச்சு வாரா, நபிய உள்ளுக்கு இருக்கிறான். கேட்டாங்க, மகளே என்ன காரணம்? சொன்னாங்க, இருக்கிறது ஒரே ஒரு போர்வை யார சொல்லலாம், அதை தான் விரிச்சு படுக்கிறது, அதை தான் போத்திக் கொள்வது. வீட்டுடைய நிலைமை, சஹாபாக்களுடைய வீட்டினுடைய நிலைமை, உலகத்துடைய அடிப்படையில எல்லாம் பெரிய அமைப்புல படித்தவர்கள், பட்டதாரிகள், டிகிரி ஹோல்டர்ஸ் இல்ல சகோதரர்களே. அவர்கள் எல்லாம் ஒன்றும் தெரியாத மடையர்களாக ஆரம்பத்தில் இருந்தாங்க. எந்த அரசாங்கமும் இவர்களை தன்னுடைய ஆட்சிக்கு கீழால் எடுக்க தயாரில்லை. இன்றைக்கு என்னத்துக்கு உலகம் எல்லாம் சண்டை பிடிக்குது? எத்தனை உயிர்கள் கொலை செய்யப்படுறதும், சின்ன பிள்ளைகள் கொலை செய்யப்படுறதும் எதுக்காக வேண்டி? தன்னுடைய ஆட்சிக்கு கீழால் அந்த நாடு வரணும். சோழர்களே, இந்த சஹாபாக்கள் வாழ்ந்த அந்த பூமியை எந்த நாடும் விருப்பம் இல்லை தன்னுடைய ஆட்சிக்கு கீழால் எடுக்கிறதுக்கு. அப்ப எப்படியானவர்களா இருந்திருப்பாங்க? மனித ரூபத்தில் மிருக குணமுடையவர்களாக இருந்தாங்க. பெரிய படிப்பறிவுகள் இல்லை அவர்களுக்கு. உமருடைய சம்பவம் சொல்றாங்களே, ஹயாத்து சஹாபால வருது, ரலியல்லாஹு அன்ஹு, கொண்டு போன ஆடு எத்தனை என்று சொல்லி என்ன தெரியாது, எத்தனை என்ன தெரியாது. 10 வரைக்கும் எண்ணிட்டு ஹாக்கதா ஹாக்கதா ஹாக்கதா, இப்படி இப்படி இப்படி, அவ்வளவுதான் தெரியும். இதுதான் சஹாபாக்களுடைய படிப்பறிவு. அப்ப எதற்கொண்டு அந்த சஹாபாக்கள் அஸ்ஹாபி கன்னுஜூம், இந்த சஹாபாக்கள் வானத்தில் மின்னும் நட்சத்திரங்களை போல என்று சொல்லி இந்த பட்டம் கொடுக்கப்பட்டது எதனால? குர்ஆன் சொல்லுது, ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைச்சது சகோதரர்களே. அல்லாஹ் பொருந்திக் கொண்டானவர்கள், வேற யாருடைய பொருத்தமும் எங்களுக்கு தேவையில்லை. அல்லாஹ் சொல்லிட்டான், அபூபக்கர் நீங்க சொர்க்கவாதி சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கர் 8 சொர்க்கத்தினுடைய வாயில்ல இருந்தும் உங்களோட பேர் சொல்லப்படுவதாக. எங்கால் இந்த பட்டம் எல்லாம், இந்த சிறப்புகள் எல்லாம் உலகத்தில் ஒன்றும் இல்லை. உலகத்தில் ஒன்று. நான் சொன்னது கொஞ்சம். சஹாபாக்குடைய உலக வாழ்க்கையை படிக்கணும்.
ஆனால் சுப்ஹானல்லாஹ் உலகத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைஞ்சு கொண்டாங்க. உமரை பார்த்து சொன்னாங்க, உமர் உங்களோட சொர்க்கத்தை நான் பார்த்தேன் என்று சொன்னாங்க. உங்களோட சொர்க்கத்தை நான் பார்த்தேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வளவு பெரிய சிறப்புகளும் அல்லாஹ்வுடைய பொருத்தமும் அந்த சஹாபாக்களுக்கு கிடைக்க எது காரணம்? உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரமா, உலகத்தினுடைய சொத்து செல்வங்களா, உலகத்தினுடைய பட்டம் பதவிகளா, அல்லது காசு பணங்களா? இல்ல. உலகத்தில் அவர்களுக்கு அப்படி பெரிய அமைப்புல ஒன்றும் இல்லை. ஈமான், ஈமானுடைய உழைப்பு, அல்லாஹ்வுக்காக வேண்டிய எல்லாத்தையும் துறந்தார்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டிய எல்லாத்தையும் துறந்தார்கள். அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் தான் இது. உலகத்திலே ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஸலாம், ஹதரத் ஹதீஜாவுக்கு அல்லாஹ்வுடைய ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹா. துன்யால பெருசாக ஒன்றுமில்ல, ஆனா தீன சுமந்தாங்க. தீன சுமந்தாங்க. அல்லாஹ்வுடைய அந்த பொருத்தத்துக்காக வேண்டி எல்லாத்தையும் இழந்து கஷ்டத்தோட சிரமத்தோட உலகத்தை சமாளிச்சு கொண்டு தீனுக்காக வேண்டி கொடுத்தாங்க. கஷ்டம் தான் அவர்களுக்கு. இன்றைக்கு நாங்க அல்லாஹ் பாதுகாக்கோடும் அவர்களே, தீன தீன துன்யாக்காக வேண்டி விலை பேசி விற்கிற காலமாக மாறிக்கொண்டு போகும். அதுதான் நபி அவங்க சொன்னாங்க, யபீஉ தீனஹு பிஅரதின் மினத் துன்யா. அற்ப துன்யாவுக்காக வேண்டி இன்றைக்கு கியாமத்தினால் கிட்டியாகிற நேரம் மக்கள் தீன விலை பேசி விற்பாங்க. அந்த சஹாபாக்கள் முழு துன்யாவையும் இழந்தாங்க தீனுக்காக. இன்றைக்கு நாங்க துன்யாவுக்காக வேண்டி தீன விட தயார். கொஞ்சம் சிந்தனை கிடைச்சு பாருங்க, நாங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம், எங்களுடைய ஈமானுடைய தரம் என்ன, மௌத்துக்குரிய தயாரிப்பு என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம், எங்களுடைய அமால்களுடைய நிலைமை என்ன, என்ன ஏற்பாடோடு இருக்கிறோம். தோர்களே, காலங்கள் போய்கொண்டே இருக்குது. கயாமத்துடைய கடைசி, அதாவது பயங்கரமான ஒரு ஜமான் இது. கயாமத் கிட்டையாகிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவங்கள் மலிந்து போன காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்திலையும் இந்த ஈமானுக்குரிய உழைப்பை நாங்க சரியாக செய்ய இல்லை என்று சொன்னா எங்கட சக்கராத்துகள் எப்படி இருக்கும்? எங்கட மௌத்தை நாங்க எப்படி சந்தோஷமாக அடைகிறது? குர்ஆன் சொல்லக்கூடிய அமைப்பில் எங்கட மௌத்தை எப்படி அடைகிறது? அதுக்கு என்ன செய்யணும்? நாங்களும் உழைப்பு செய்யும். சஹாபாக்களை போல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, சஹாபாக்கள் எப்படி ஈமான் கொண்டாங்களோ அது போல நீங்களும் ஈமான் கொள்ளும். சஹாபாக்கள் ஈமான போல நீங்களும் ஈமான் கொள்ளும். இது அல்லாஹ்வுடைய வார்த்தை குர்ஆன்ல. ஆமீனு, நீங்க அந்த சஹாபாக்களை போல நீங்களும் என்ன செய்யுங்க? ஈமான் கொள்ளுங்க அல்லாஹ் சொல்றான். ஆகவே அதுக்கு நாங்களும் முயற்சி செய்யும். நாங்க ஒரு இடத்துல இருந்து கொண்டு, ஒரு மாஹோல்ல இருந்து கொண்டு இது ஒரு நாளும் சாத்தியமாகாது, ஒரு நாளும் சாத்தியமாகாது. அப்படின்னா அல்லாஹ் நபிய அந்த மக்காலையே வச்சு கொண்டு இருந்திருப்பான், அல்லது மதீனாலே வச்சு கொண்டு இருந்திருப்பான். அப்படி அல்லாஹ் செய்யல. நபியையும் அல்லாஹ் கஷ்டப்படுத்தினான், தியாகம் செய்ய வச்சான். பல தியாகங்கள் நபி அவங்க செஞ்சாங்க. தாய்ப்புடைய சரித்திரம் பதிவாகுது. கிதாபுகளை எடுத்து படிச்சு பாருங்க. எவ்வளவு கஷ்டம் நபிக்கு, எவ்வளவு கஷ்டம். மக்கள் கல்லால் அடிச்சு நபியுடைய உடம்புல இருந்து ரத்தம் வர வச்சாங்க. ரத்தம் வெளியாகிச்சு. ஒரு நபியுடைய ரத்தம் சாதாரணம் இல்லை. அல்லாஹ் அந்த பூமியை அழிக்கிறதுக்கு மலக்குமார்கள் அனுப்பிட்டான். மலக்குமார்கள் அல்லாஹ் அனுப்பிட்டான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், மலைகளுக்கு பொறுப்பான மலக்கு வந்திருக்கிறார், உங்களோட ஆர்டரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க சொன்னா தாய் முடிஞ்சு. அப்படி தியாகம் செஞ்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியுடைய துஆ எப்படி அழிச்சு போடுங்கடா செஞ்சாங்க. தந்த பலகீனத்தை முன்வச்சு நபி அல்லாஹ் இடத்துல துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம இலைக அஷ்கு துஅஃப குவதி வ கில்லத ஹீலதி வ ஹவானி அலன் நாஸ். நபி துஆ செய்றாங்க, யா அல்லாஹ், எனக்கு சொல்ல தெரியா, எப்படி சொன்னா இவங்க ஏற்றுக்கொள்வாங்களோ அப்படி எனக்கு சொல்ல தெரியா. தந்த பலகீனத்தை முன்வச்சு அல்லாஹ் இடத்துல துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சுக்கோன்னு. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி அந்த அளவுக்கு தியாகம் செஞ்சிருக்கிறாங்க. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, சின்ன வயசு ஹஜ்ரத் ஃபாத்திமா பார்த்து கொண்டிருக்கிற நேரம் தான் நபியுடைய உடம்புல அந்த ஒட்டகத்தினுடைய நஜீஸ்களை கொண்டாந்து போட்டாங்க. ருக்கூல இருந்த நபி சுஜூதுக்கு போயிட்டாங்க. எப்படி பாரமாக இருக்கும்.
காபிர்கள் கைகொட்டி சிரிக்கிறாங்க நபியுடைய கஷ்டத்தை பார்த்துக்கொண்டு. தீனுக்காக வேண்டி அல்லாஹ் கஷ்டப்படுத்தினான். அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இருக்கிற நபி பாதுகாக்க தெரியாதா? அந்த காபிர்களை உட்கார்ந்த இடத்துல அல்லாஹ் அப்படியே மண்ணாக்கி போட்டு இருப்பான். இல்ல சோர்களே, அல்லாஹ் தீனுக்காக வேண்டி கஷ்டப்படுத்த வச்சான். ஈமானுடைய உழைப்பு அப்படித்தான், தியாகத்தோடு தான் ஈமானுடைய உழைப்பு. சொகுசுல வசதி வாய்ப்புல ஒரு நாளும் ஈமான் அது சாத்தியமாகாது. தியாகத்துல, முஜாஹதால, சிரமத்துல, கஷ்டத்துல தான் ஈமான் அடையும். இதுதான் அல்லாஹ்வுடைய சுன்னா. உலகத்துக்கு வந்த எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் கஷ்டப்படுத்தினான், எல்லாரையும் அல்லாஹ் கஷ்டப்படுத்தினான். ஏன்? முஜாஹதால தான் ஈமான் அடையலுமே தவிர முஜாஹதா இல்லாம ஈமான் அடைய இயலாது. நாங்க முஜாஹதா செய்யணும். சஹாபாக்கள் முஜாஹதா செஞ்சு அடைஞ்ச ஈமான், முஜாஹதா செஞ்சு அடைஞ்ச ஈமான். பெரும் பெரும் தியாகங்கள் செஞ்சிருக்கிறாங்க சஹாபாக்கள், பெரும் பெரும் தியாகங்கள். நாங்க என்ன தியாகம் செஞ்சிருக்கிறோம்? கொஞ்சம் வாழ்க்கையை புரட்டி போட்டு பார்ப்போம். நாளைய கியாமத்துல மஹ்ஷருடைய மைதானத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எங்களையும் சஹாபாக்களையும் வச்சு கேட்டா, அல்லாஹ் கேள்வி எழுப்பினா, ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கேட்பான், ஜிப்ரீல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நீங்க நிறைவேற்றினீங்களா? சொல்லுவாங்க, ஓ, எல்லா நபிமார்களுக்கும் வஹீயுடைய பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சு, கொண்டாந்து ஒப்படைச்சாங்க. அல்லாஹ் அந்த நபிமார்களை கேட்பான். ஒவ்வொரு நபிமார்களும் அவர்களுக்கு பின்னால வந்த நபிமார்களை சாட்சியாக்குவாங்க. கடைசியாக எங்கட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயும் கேட்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை முன்காட்டுவாங்க. அல்லாஹ் அந்த 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 குர்ஆனுடைய ஆயத்துல அல்லாஹ் சொல்லிட்டானே, நபியே நாங்க இந்த உழைப்பு கபூல் செஞ்சு கொண்டோம், இந்த மார்க்கத்தை நாங்க ஏற்றுக்கொண்டோம் என்று அல்லாஹ் ஆயத் இறக்கினார். சஹாபாக்கள்கிட்ட கேட்கப்படும், நீங்க என்ன செஞ்சீங்க? சஹாபாக்களும் சொல்லுவாங்க, எங்கட வாகனங்களும் எங்கட குதிரைகள், கழுதைகள், ஒட்டகங்கள் எந்தெந்த திசையை நோக்கி இருந்துச்சோ அவ்வளவு இடத்துக்கும் போனோம். சஹாபாக்கள் போனாங்க, தியாகம் செஞ்சாங்க. இன்றைக்கு முழு உலக நாடுகள்லையும் சஹாபாக்களுடைய ஜனாசாக்கள் இருக்கு, மக்பராக்கள் இருக்கு, அடக்கப்பட்டிருக்கிறாங்க. பெரும் பெரும் தியாகங்கள் செஞ்சிருக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சேதான், இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு யாரை கொண்டு தீன் வந்தது? இலங்கையிலையும் சில சஹாபாக்களுடைய ஜனாசாக்கள் இருக்கு. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப அதுக்கு பின்னால எங்களுக்கு அல்லாஹ் கேட்க போறான். அந்த சஹாபாக்களுக்கு பின்னால எங்களுக்கு அல்லாஹ் கேட்க போறான். நானும் நீங்களும் அல்லாஹ்வுக்கு முன்னால என்ன பதில் சொல்ல போறோம்? என்ன உழைப்பு செஞ்சிருக்கிறோம்? இன்னும் யோசனை தான். இந்த வருஷத்துடைய வக்து இன்னும் பெண்டிங்ல தான் இருக்குது. ஆக குறைஞ்ச கணக்கு சில்லா, அதுவும் இன்னும் முடிக்கல. வருஷம் முடிய போகுது இந்த 5-6 நாள். எங்களை வழி நடாத்தக்கூடிய எங்களோட மூத்த உலமாக்கள், எங்களோட பொறுப்புதார்கள் சொல்றாங்க, நீங்க ஒவ்வொரு வருஷமும் 4 மாதம் முடிங்க. 4 மாதம், 8 மாசம் துன்யாக்கு, 4 மாசம் தீனுக்கு கொடுங்க. நாங்க இன்னும் 40 நாளே பேலன்ஸ்ல நிக்குது. என்ன பதில் எல்லாத்துல சொல்றது? மாதாந்த 3 நாளை கேட்டா அல்லாஹு அக்பர். சீசன் காலம் தானே இது. இப்ப சீசன் டைம், இப்ப சீசன் காலத்துல கொஞ்சம் கஷ்டம். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் போவேன். லீவு காலத்துல 3 நாள், சீசன் காலத்துல சில்லா போவேலா. இதெல்லாம் நாங்க எங்கட ஈமானுக்கு கொடுத்து கொண்டிருக்கிற பத்வாக்கள். நாங்க இஸ்ராயல் சீசன் ஒன்று இல்லை, அவருக்கு எல்லா காலமும் ஒன்றுதான். முடிவு செய்யப்பட்ட நேரத்தில் இறங்குவாரு, அள்ளி கொண்டு போயிட்டு அப்படி, அவ்வளவுதான். பஜார்ல சாமான வித்து கொண்டே போல உசுறு வைத்து. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட தியாகத்துடைய லெவல் இப்படித்தான் இருக்கு. எந்த அளவுக்கு நாங்க உழைப்பு செஞ்சிருக்கிறோம், என்ன சேமிப்பு எங்கள்கிட்ட இருக்குது, உழைப்பு செஞ்சு என்னத்தை சேர்த்து வச்சிருக்கிறோம். நாங்க சக்கராத்துல என்ன பதில் சொல்ல போறோம்? நாளை மஹ்ஷர் அல்லாஹ் கேட்க போறான் எங்கள்கிட்ட, இந்த தீன ஹயாத்தாக்கிறதுக்கு ஒன்னால நீ செஞ்ச முயற்சி என்ன? நீ எந்த அளவுக்கு பாடுபட்டு இருக்கிறாய்? உன்னுடைய சீர்திருத்த உம்மத்துடைய கவலையை சுமக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு தரப்பட்டுச்சு. என்ன செஞ்சா இந்த அல்லாஹ் கேட்ட? என்ன பதில் சொல்ல போறோம் நாங்க? அல்லாஹ் விடமாட்டான். நிச்சயமாக, சத்தியமாக அல்லாஹ் கேள்வி கேட்பான். நபிமார்களையே அல்லாஹ் தியாகம் செய்ய வச்ச உழைப்பு, என்னைய உங்களை அல்லாஹ் கேள்வி கணக்கு இல்லாம இந்த உழைப்புல மாற்றிக்கொள்ளாம
அல்லாஹ் இடத்துல தப்பி போகையில முடிச்சு நினைக்கிறது கனவுதான், கனவுதான், ஒரு நாளும் நடக்காது. அப்படி ஒரு சுன்னா இருக்கும் என்று இருந்தால் அல்லாஹ் அந்த சஹாபாக்களுக்கு நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருப்பான். அல்லாஹ் அப்படி கொடுக்கவே இல்லை, கொடுக்கவே இல்லை. அல்லாஹ் எல்லா நபிமார்களையும் தியாகம் செய்ய வச்சான், அந்த முழு சஹாபாக்களையும் அல்லாஹ் கஷ்டப்படுத்தினான். அப்ப நானும் நீங்களும் உள்ளத்துக்கு எடுங்க சகோதரர்களே. இது பார்த்து கொண்டிருக்கிற காலம் அல்ல. இன்னும் கொஞ்ச நாள் பாப்பமே, புறவு பாப்பமே, மஷூரா பண்ணுவோமே, வீட்டுல போயிட்டு பேசுவோமே, இப்படியே தான், இப்படியே எங்கட காலம் போகுது. தஸ்கீல் பண்ற நேரத்துல யோசனை தான் போகுது. எல்லாருக்கும் கேட்கணும், விழா ஆபீஸ்ல கேட்கணும், பஜார்ல கேட்கணும், கடையை மூடுறையா கொண்டாடிக்கிற கேட்கணும், வீட்டுல கேட்கணும், இந்த சிந்தனைகள் தான். நாங்களும் அப்படித்தான் சொல்றேன், பேரை கொடுங்க மஷூரா பண்ணி போவே போறோம். இப்படியே பேச்சுகள் அடிபட்டு கொண்டே இருக்கு. மௌத்துக்கு என்ன மஷூரா, சக்கராத் வந்துட்டா என்ன மஷூரா இருக்கு. இஸ்ராயல் கொண்டாடி கேட்பாரா, அவனோட மாப்பிள்ளையை தூக்கி கொண்டு போவான்னு கேட்டுதான் இருப்பாரு. இஸ்ராயல் வந்து மலக்குள் மௌத் வந்து கொண்டாட்டிக்கிட்ட உங்களோட மாப்பிள்ளையை எடுக்க போறோம் அப்படி கேட்பாங்க. பிள்ளைகள்கிட்ட உங்களோட வாப்போ நாங்க உசுரத்து கொண்டு போறோம் கேட்கவா போறாங்க? இல்லையே, கேட்க மாட்டாங்க. அப்ப நாங்க அதுக்குரிய தயாரிப்போட இருக்கணும், தயாரிப்போட இருக்கணும். எப்ப வந்தாலும் தயார், எப்ப வந்தாலும் தயார், எனி டைம் நாங்க ரெடி. சஹாபாக்களை போல நாங்க மௌத்துக்கு பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்ப வருவாரோ எப்ப வருவாரோ எப்ப வருவாரோ எங்க வாழ்க்கை போகுது. சஹாபாக்கள் எதிர்பார்த்தாங்க. அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு அன்ஹு உஹதுடைய மைதானத்துல சொல்றாங்களே, எங்க போறீங்க, எங்க போறீங்க? உஹது மலை அடிவாரத்திலிருந்து சொர்க்கத்துடைய வாசம் வருது. எதிர்பார்த்தாங்க மௌத்த. அல்லாஹ்வுடைய பாதையில முன்னால போய் ஷஹீதாகிறாங்க. அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய சகோதரி அவருடைய கை விரலை கண்டு தான் அடையாளம் கண்டுபிடிக்கிறார். கிதாபில் எழுதுறாங்க, கிட்டத்தட்ட 80 அல்லது 90 காயங்கள் உடம்புல அவருடைய மறைவிடம் உட்பட காயப்படுத்தப்பட்டு. எப்படி தியாகமாயிருக்கு. இவ்வளவு பெரிய தியாகங்கள் எல்லாம் செஞ்சுதான் இந்த தீன் எங்கட கையில தந்திருக்கு. நாங்க இன்னும் யோசிச்சு மஷூரா பண்ணி சகோதரர்களை எங்கட காலம் போதுண்டா, எவ்வளவு பெரிய நஷ்டவாளிகள் நாங்க. எங்கட ஈமானுடைய சீர்திருத்தத்துக்கு, எங்கட ஈமானுடைய முன்னேற்றத்துக்கு, எங்கட ஆமால்களை சீராக்கிக் கொள்றதுக்கு, எங்கட எல்லா நிலைமைகளும் சீராக்கிறதுக்கு, உலகத்துடைய வாழ்க்கையின் நிம்மதிக்கு, எங்கட சக்கராத் நிம்மதியாக அமையறதுக்கு, நாளைக்கு சொர்க்கத்துல நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்றதுக்கு ஒரே ஒரு வழி இந்த உழைப்புல கால வைக்கிறது, இந்த உழைப்புல கால வைக்கிறது, இந்த உழைப்புல மாற்றிக்கொள்றதுதான். எங்களுக்கு அல்லாஹ் தந்த நியமத்துகள் அனைத்தும் துன்யாவை பாவிக்க இல்ல, நல்லா விளங்கிக் கொள்ளணும். அல்லாஹ் தந்த அவ்வளவு நியமத்துகளும் அல்லாஹ்வுடைய தீனுக்கு பாவிக்க. குர்ஆன் சொல்லுது, இன்னல்லாஹ அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. சொர்க்கத்துக்கு அல்லாஹ் வாங்கிட்டான், அல்லாஹ் தான் தந்தான். அல்லாஹ்வை சொல்றான், உங்களோட உடல் பொருள் எல்லாம் எங்க வாங்கியாச்சு? சொர்க்கத்துக்காக வாங்கப்பட்டாச்சு. அப்ப நாங்க எதுக்கு செலவழிக்கணும்? எதை சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி எங்களோட பணம் காசுகள், எங்களோட நேர காலங்கள் எதுக்காக வேண்டி செலவழிக்கப்படும்? சொல்களே, அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி செலவழிக்கப்பட்டால், அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி எங்களோட நேரங்கள் கொடுக்கப்பட்டால், அல்லாஹ் கொடுத்த நியமத்துகள் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி பாதிக்கப்பட்டால், மேலே சொல்லப்பட்டது போல உலகத்துடைய வாழ்க்கையினுடைய நிம்மதி சந்தோஷம் சொல்களை சக்கராத்துக்கு பின்னால இருக்கிற வாழ்க்கையினுடைய அந்த நீடோடி கால வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக அமையும். இந்த உழைப்பை சேரதை கொண்டு, இந்த உழைப்புல கால வைக்கிறத கொண்டு, இந்த உழைப்புல மாற்றிக்கொள்றதை கொண்டு. அதனால ஒவ்வொருவரும் இன்ஷா அல்லாஹ் உள்ளத்தால நியத்து வைங்க. வருஷத்துடைய கடைசியில இருக்கிறோம். எவ்வளவு பேருடைய யாரும் இதுல மறைக்க வேண்டிய தேவையில்லை. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா திட்ட தெளிவாக எல்லாத்தையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறான். அவனுக்கு மறைவேண்டு ஒன்றும் இல்லை. நாங்க அங்கால இங்கால மறைஞ்சிருக்கலும் ரப்புக்கு தெரியாம எங்க போய் மறைய, எங்க மறைக்க? நாங்க சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நியத் வைங்க. இந்த வருஷம் எங்கட வக்துகள் நிறைய பேருடைய, எங்கட ஏரியா பெரிய ஏரியா,
மாஷா அல்லாஹ் 30 மஸ்ஜிதுகளை கொண்டு 3 ஏரியாக்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளம்பட்டி பகுதிகளுக்கு போனா ஆச்சரியமாக இருக்குது. இப்ப இங்க யாரும் இப்ப இருக்கிற ஜெனரேஷன் தான் இங்க பிறந்து வளருது. பாக்கி உள்ளதெல்லாம் வெளியிலிருந்து வந்தவங்க தான். ஆயிரக்கணக்கான தாயிகள் இருக்கிறாங்க, நூற்றுக்கணக்கான உலமாக்கள் இருக்கிறாங்க. பரவலாக முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஒரு ஏரியாவாக அல்லாஹ் மாற்றி தந்திருக்கிறார். உழைப்ப பரவலாக செய்யணும். அவ்வளவு பேரை மஸ்ஜிதோட தொடர்பாக்கணும். தாவத்துடைய உழைப்பு செய்யக்கூடிய தாய்களாக ஆக்கணும். அல்லாஹோட தொடர்பாக்கணும். இது ஏன் உங்களோட பொறுப்பு, இது ஏன் உங்களோட பொறுப்பு. சும்மா விட்டுட்டு இருக்க இயலாது. நானும் நீங்களும் என்ற மனைவி பிள்ளைகளுக்கு பொறுப்பாக வந்தவர்கள் அல்ல. எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அகிலத்துக்கு ரஹ்மத்துல் ஆலமீனோ அந்த நபியுடைய உம்மத்தாகிய நானும் நீங்களும் சொல்களே முழு மக்களுக்கும் பொறுப்பு, முழு மக்களுக்கும் பொறுப்பு. அவ்வளவு பேரையும் சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பு இருக்கிறது எங்களுக்கு. சும்மா அல்லாஹ் கிட்ட தப்பிக்க இயலாது, சாக்கு போக்கு சொல்ல இயலாது. கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆகவே உம்மத்துடைய பாரிய ஒரு பொறுப்பு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறார். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துடைய கவலையை சுமந்து கொண்டு பாடுபட்டாங்களோ, அந்த சஹாபாக்கள் தியாகம் செஞ்சாங்களோ, அதே போல நானும் நீங்களும் 2 வகையான தியாகம் செய்யும். ஒன்று, மக்களுக்கு மத்தியில் அலைஞ்சு திரிஞ்சு பாடுபடணும். இது பகலுடைய முயற்சி. ஒவ்வொருவரும் சந்திக்கப்படணும், மஸ்ஜிதோட தொடர்பாக்கப்படணும். சொல்களே, பாவம் மக்கள் விளங்காம, அதிகமான மக்கள் விளப்பம் இல்லாம இன்னும் அப்படியே காலத்தை கழிச்சு கொண்டிருக்கிறார். நான் எங்கேயும் சொல்றதுதான், மௌத்தாகிறதுக்கு பின்னால ஜனாசாவை கொண்டாந்து முன்னுக்கு வச்சுக்கொண்டு அல்லாஹும்ம ஃபில்லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு என்று சொல்லி துஆ செய்றோமே, இது அந்த மையத்துக்குரிய கடமை, இது அந்த மையத்துக்குரிய கடமை. ஆனால் அந்த 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 சகோதரர் மௌத்தாகிறதுக்கு முன்னால நாங்க அவருடைய வீடை போய் தட்டிருக்கிறோமா, அவரை சந்திச்சிருக்கிறோமா, அல்லாஹ் பத்தி ஞாபகம் செஞ்சிருக்கிறோமா? இப்படி ஒவ்வொருவரும் சிந்திக்கும். ஒரு ஜனாசா வந்துட்டா ஒவ்வொருவரும் அந்த ஜனாசா பார்த்து பயப்பட வேண்டிய முதலாவது விஷயம் ஐத்தான். எந்த ஊர்ல, எந்த மஹல்லால, எந்த ஹல்கால, எந்த ஏரியால ஒரு சகோதரர் மௌத்தாகி இருக்கிறாரு, நான் இவருக்கு தாவத் கொடுத்திருக்கிறேனா? நபி அவங்க இருக்க ஒரு யஹூதியுடைய ஜனாசா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்படுறாங்க. அந்த நபியுடைய உம்மத்து, அந்த நபியுடைய கவலையை சுமந்த நாங்க இந்த கவலையை படணுமா இல்லையா? இந்த கவலையை சுமக்கணுமா இல்லையா? எத்தனை பேர் அவர்களே மஸ்ஜிதுடைய வாசம் இல்லாம மௌத்தாகிறாங்க. அவருடைய மௌத்தாயிக்கு பின்னால ஜனாசாவை தான் மஸ்ஜிதுக்கே கொண்டு வராங்க. யாரு பொறுப்பு இருக்கலாம்? அல்லாஹ்வுக்கு பெரிய வேலை இல்ல, முழு உம்மத்துக்கும் ஒரே நேரத்தில் ஹிதாயத்தை கொடுக்கிறது. அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் ஏண்ட உங்களோட தியாகத்தை, ஏண்ட உங்களோட முஜாஹதாவை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். நாளைக்கு அல்லாஹ் பெரிய கூலி அல்லாஹ் தரப்போறான். ஒவ்வொருவரையும் சந்திக்கணும், அல்லாஹ்வுடைய வல்லமைகள் பேசப்படணும், அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குறதுக்குரிய முயற்சி செய்யப்படணும். இது பகலுக்குரிய முயற்சி. இரவுக்குரிய ஒரு முயற்சி இருக்குது. அவருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல கையேந்தும், அல்லாஹ்வுக்காக வேண்டி கையேந்தும். யா அல்லாஹ், இவரை சந்திச்சேன், இவரிடத்தில் அல்லாஹ் உன்னை பத்தி பேசியிருக்கிறேன், இவரை கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ், உன்னை தீனுக்காக வேண்டி பாவிச்சுக்கோ யா அல்லாஹ்னு அல்லாஹ் இடத்துல கண்ணீர் வடிக்கணும். பகலுடைய முயற்சி, இரவுடைய முயற்சி, இது ரெண்டும் செய்யப்படும். நாங்க ஒவ்வொருவரும் மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்கணும். மஸ்ஜிதுகள் இரவுல ஹயாத்தாக்கப்படணும். இரவு நேரங்கள்ல மஸ்ஜிதுகள்ல இருந்து அல்லாஹ் இடத்துல கண்ணீர் வடிக்கிற ஒரு கூட்டம் இருக்கணும். அதோடு அல்லாஹ் இடத்துல எங்கட பாவ மன்னிப்பு இஸ்திக்பார் செய்யறது ஒரு புறம், அதே நேரம் உம்மத்துடைய பாவத்துக்காக நானும் நீங்களும் அழணும். உம்மத்துடைய பாவ மன்னிப்புக்காக அல்லாஹ் இடத்துல நானும் நீங்களும் மன்றாடணும். அல்லாஹ் இந்த பொறுப்பை சும்மா தரல, எங்களுக்கு சும்மா தரல. அல்லாஹ் இந்த பொறுப்பு எங்களுக்கு நபிமார்களுடைய உழைப்பு அல்லாஹ் எங்களுக்கு பொறுப்பு சாட்டியிருக்கிறார். நாளைய கியாமத்தில் அல்லாஹ் கேட்கத்தான் போறான். வாலிபர்கள் என்ன, வயோதிபர்கள் என்ன, அல்லாஹ் வித்தியாசப்படுத்த போறதில்லை. எல்லாருக்கிட்டையும் அல்லாஹ் கேட்பான். 30 வருஷம் வாழ்ந்தவன்டையும் கேள்விகளை கேட்கி 100 வருஷம் வாழ்ந்தவன்டையும் அல்லாஹ் கேட்பான், என்ன செஞ்சாய்? உம்மத்துடைய கவலை, உம்மத்துடைய பொறுப்பு உனக்கு தந்தனே, என்ன செஞ்சாய் என்று அல்லாஹ் கேட்பான். அல்லாஹுக்கு முன்னால என்ன பதில் சொல்ல போறோம் நானும் நீங்களும்? பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. ஆரம்பத்திலே சொன்னோம், நாங்க பாவங்கள் மலிந்த காலம், மக்கள் அப்படியே பாவத்தின் பக்கம் போய்கொண்டிருக்கிறாங்க. அவர்களை பிடிச்சி இழுத்து இப்படியான மாகோல்ல கொண்டாந்து சேர்க்கணும். வாங்க பாவா, மஸ்ஜிதுக்கு வாங்க, அல்லாஹுக்கு முன்னால கையேந்துங்க.
இன்றைக்கு மக்கள் கஷ்டத்தோட சிரமத்தோட பிரச்சனையோட திசை தெரியாம இந்த பிரச்சனையை யாருக்கிட்ட சொல்றது, கஷ்டத்தை யாருக்கிட்ட சொல்றது, மஹ்லூக்குகளுடைய உதவியை நாடி மக்கள் ஆங்காங்கே திரிஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அவர்களை தட்டி திரும்புங்க. நீங்க எந்த மஹ்லூக்கத்துல கையேந்திரீங்களோ அந்த மஹ்லூக்குக்கும் உங்களுக்கும் ரிஸ்க் அளிக்கக்கூடிய ரப்பு கிட்ட வாங்கண்டு கொண்டாந்து மஸ்ஜித்ல உட்கார வைக்கிற பொறுப்பு தான் ஏண்டையும் உங்களையும் பொறுப்பு. உங்களே பெரியோரு ஏரியா மாஷா அல்லாஹ், நிறைய முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஒரு ஏரியால அல்லாஹ் எங்களை கொண்டாந்து சேர்த்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் நாங்க இந்த உழைப்பை சரியாக செய்வோமாக இருந்தால், எங்களோட பொறுப்பை நாங்க சரியாக செய்வோமாக இருந்தால், எப்படி அல்லாஹ் இவ்வளோ பெரிய ஒரு ஏரியால எங்களை கொண்டாந்து அல்லாஹ் வேலை வாங்கினானோ சொர்க்கத்திலையும் அல்லாஹ் பெரிய ஒரு ஏரியால அல்லாஹ் எங்களை கொண்டு வைக்கத்தான் போறோம். உலகத்துல செய்யற மாதிரியே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நாளைக்கு மஹ்ஷர்ல எல்லா மக்களும் பார்க்க அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்த போறான். அதுக்காக வேண்டிதான் இந்த உழைப்ப உள்ளத்தால சுமந்து உம்மத்துடைய கவலையை சுமந்து நாங்க அலைஞ்சி திரிஞ்சு எங்களோட உடலால பொருளால நேர காலத்தால கொடுத்து பாடுபட தயாராகுமா இன்ஷா அல்லாஹ்.